அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திற்குண்டான மணி மந்த்ரா, அதாவது மணி சுவிட்ச் வேர்டு வந்து கொடுத்துட்ருக்கிறது வழக்கங்க. அதன்படி பயன்படுத்திய நிறைய பேருக்கு அந்த மாதம் முழுக்க சிறப்பான பணவரவு இருந்ததாக கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இப்போது ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதியே இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி இந்த பதிவு நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இன்றிலிருந்தே நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை நீங்கள் தினமும் காலையிலையோ அல்லது மாலையிலையோ சொல்கிறது அல்லது எழுதுறது அப்படிங்கிறது நல்லது. ஒருவேளை இந்த வீடியோ உங்கள் கண்ணில் லேட்டாக தான் பட்டுச்சு, ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மீதி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் இந்த சுவிட்ச் வேர்டை சொல்கிறது நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து கொடுக்கும். இது ஒரு சுவிட்ச் வேர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் சொல்லலாமா எழுதலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம். ஒருவேளை உங்கள் ஊர்லேயே இல்லை, 2 நாள் இங்கே இருப்பீங்க, மீதி 2 நாள் வேலை விஷயமா எங்கேயாவது போவீங்க அப்படின்னாலும் ஓகே தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நேரத்திலும் இதே நீங்கள் சொல்லலாம். நான் உங்களுக்கு 3 மெத்தடு சொல்லித்தரேன். இந்த 3ல் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணிங்கனாலும் சரி. ஒன்றா காலையில் எழுந்த உடனேயும் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறது சிறப்பு. அல்லது இரவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கிறது தான் பாக்கி அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லிட்டு தூங்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அடுத்ததாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் தினமுமே எழுதலாம். ஒரு 27 முறை இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். இல்லைனா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குன்ட்டு ஏதாவது ஒரு நோட் வச்சுருந்தீங்கன்னா தினம் ஒரு பேஜில் இதை நீங்கள் எழுதலாம். இல்லைன்னா எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டு ஒரு சின்ன அளவில் ஒரு விரல் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதில் பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை பயன்படுத்தி இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் எழுதி இதை நீங்கள் அடிக்கடி வீட்டில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வைக்கலாம். அல்லது கண்ணாடியில் ஒட்டி வைக்கலாம். உங்களுடைய கபோர்டில், பீரோலன்னு எங்கே வேணாலும் நீங்கள் ஒட்டி வைக்கலாம். அல்லது பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒட்டி வைக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். அல்லது எப்போவும் சொல்கிறது தான், இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கான கேலண்டர் பேஜ் நீங்கள் திருப்பி வச்சுருப்பீங்க. அதில் பிளாங்கான ஸ்பேஸ்ன்னு ஏதாவது ஒரு பாக்ஸில் கண்டிப்பாக இருக்கும். விசேஷங்கள் எல்லாம் இல்லாதனால அந்த இடத்துல கொஞ்சம் பிளாங்கான ஸ்பேஸும் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா இந்த கேலண்டரில் எங்கே எந்த ஒரு கிறுக்களும் இல்லாத கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்குதோ, வெள்ளையான இடம் இருக்குதோ, அங்கே இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் எழுதி வைக்கிறது சிறப்பு. ஏன்னா தினமும் கண்டிப்பாக ஒரு முறையாவது நம்ம கேலண்டர் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அந்த சுவிட்ச் வேர்டானது நம்மளுடைய கண்ணில் படும். அது பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணாலும் சரி, வெறுமனே வாய் அளவில் அந்த சுவிட்ச் வேர்டை சொல்கிறது, சும்மா எழுதுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லணும், எழுதணும். மேலும் அதை சொன்ன உடனேயும் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கிடுச்சு, உங்களுக்கு தேவையான அளவு பணம் இப்போ வீட்டில் இருக்குது, தினம் ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணணும். நீங்கள் அடிக்கடி கற்பனை பண்ண தான் அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். மேலும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம அதை வெளிப்படுத்தவும் முடியும். அது சக்ஸஸும் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறது. வெறுமனே நான் சொல்கிறத வாய்ப்பாடு மாதிரி நீங்கள் சொல்லாமல் உணர்ந்து சொல்லுங்கள். நிஜமாகவே உங்கள் கஷ்டம் தீர்ந்த மாதிரி கற்பனை பண்ணுங்கள். ஒரு நிமிஷமாவது நீங்கள் அந்த மாதிரி கற்பனை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவுக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே ஒரு ரைமிங் வேர்டாக தான் நான் மணி மந்த்ரா சொல்லுவேன். இந்த தடவை உங்களுக்கு ஒரு சுவிட்ச் வேர்டு காம்பினேஷனாகவே கொடுக்குறேன். அதை நீங்கள் சொல்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால தான், சரிங்களா? நீங்கள் சொல்ல வேண்டிய சுவிட்ச் வேர்டானது இப்போ நான் சொல்லி காட்டுறேன். ஸ்க்ரீன்லேயும் தெரியும். Add, count, find, divine. Add, count, find, divine. Add, count, find, divine. இவ்வளவே தான். இந்த 4 சுவிட்ச் வேர்டையும் தான் நீங்கள் சொல்கிறதோ எழுதுறதோ பண்ணணும்.
இதை மட்டும் நீங்கள் இந்த மாதம் முழுக்க வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய அபரிமிதமான பணவரவை கண்டு நீங்கள் மற்றவங்களுக்கும் வந்துட்டு நம்மளுடைய சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. இது மாதிரி மாதம் மாதம் இந்த மாதிரி மணி மந்த்ரா சொல்கிறாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்ட்டு வந்து சொல்லுவீங்க. அந்தளவுக்கு கண் முன்னாடி உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். இன்றைக்கே தொடங்குறதுனாலும் ஓகே, அல்லது நாளையிலேருந்து தொடங்கினாலும் ஓகே, அவசியம் வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.